வெல்கம் பேக். இன்னைக்கு நாம போன வீடியோவோட கண்டினியூஷனான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்ட் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு குயிக் ரீகேப்பும் பார்த்துடலாம். ஒரு 2 minutes மட்டும் அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கிங் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எப்போ செட்டப் பண்ணாங்க? இந்த இயர் ஆஃப் 1946. டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோங்க? 389. பிரசிடென்ட் யாருங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 9, 1946. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் யாருங்க? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ எப்போ அடாப்ட் பண்ணாங்க? நவம்பர் 26, 1949. ஸோ கேலிகிராஃபர் அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் சாலியன் ஃபியூச்சர்ஸ். சாலியன் ஃபியூச்சர்ஸில் லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன், ஃபெடரல் கவர்மெண்ட், பார் அவுட் அண்ட் இந்தியா வந்து செக்யூலர் சிஸ்டமாக இருக்கும், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ப்ரியாம்பிள் யார் எழுதுனா? டிராஃப்டட் பை ஜவஹர்லால் நேரு. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 3 என்ன வேர்டு யூஸ் பண்ணாங்க? அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் 3 என்ன வேர்டு வந்து இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு? அந்த ஸ்லோகன் என்ன இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு? SSSDR, சொவினியாரிட்டி ஞாபகம் இருக்குங்களா? OV, OC, EC ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஆர்டர் சொவினியாரிட்டி, சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், SSSDR. நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்த்தோம். சிட்டிசன்ஷிப் என்னென்ன ஆர்டிகல்ஸ் அதில் இருக்குது, அண்ட் சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப், அண்ட் எப்படி சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம், எதன் மூலிமா சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். அஃபீஷியல் லாங்குவேஜஸ் பார்த்தோம். அஃபீஷியல் லாங்குவேஜஸில் என்னென்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க? யூனியன், ஸ்டேட், ஜுடிஷியரி, சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டுதல் மொழி. எவ்வளோ ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்குது? 22 இருக்குது. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் 6 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்னங்க? தமிழ் இந்த இயர் ஆஃப் 204. அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி அதோட ஆர்டரில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். என்னென்ன ஆர்டிகல்? நேஷனல் லெவல் எப்படி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க, ஸ்டேட் லெவல் எப்படி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க, யார் டிக்ளேர் பண்ணுவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ்க்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலாக இருக்கும்போது அப்போ ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக மூவ் ஆகுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட்டில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனும் சென்ட்ரலில் வேறு இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே பவருங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அதாவது சட்டமன்ற உறவுகள். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டெரிட்டரி, அதாவது இந்தியாவுக்குள்ளே அது மேபி ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், இல்லை யூனியனாகவும், அதாவது யூனியன் டெரிட்டரியாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்தியன் டெரிட்டரியில் அவங்களுக்கு எல்லா பக்கமே ஒரு குறிப்பிட்ட பவர் இருக்கும் அவங்களுக்கு. அது மேபி அந்த கட்சி ஆளக்கூடிய ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், இல்லை பிற கட்சிகள் ஆளக்கூடிய ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். ஆனால் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா பக்கமே ஒரு அதிகாரங்கிறது இருக்கும். ஸோ 7th ஷெட்யூலில் நம்ம எத்தனை ஷெட்யூல் சொல்லியிருக்கோங்க? மொத்தம் 12 ஷெட்யூல் சொல்லியிருக்கோம். அதில் 7th ஷெட்யூலில் 3 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஏதாவது ஷெட்யூல் பார்த்தோமாங்க? யோசிங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் 8th ஷெட்யூல் பார்த்தோம் அஃபீஷியல் லாங்குவேஜஸ்க்கு. ஸோ 7th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 3 லிஸ்ட் இருக்கும். என்னென்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யூனியன் லிஸ்ட்னா யூனியனுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அவங்களுக்கான பவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்டில் அவங்களுக்கான பவர் என்னென்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய பவர்ஸ், 2 பேருமே பார்க்கக்கூடிய பவர்ஸ் தான் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் ஹாவ் தட் பவர், அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 97 ஐட்டம்ஸ் இருந்துச்சு யூனியனில், ஸ்டேட்டில் 66ம் கன்கரண்ட்டில் 47ம் இருந்துச்சு. ஆனால் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்க்கு அப்புறம் ப்ரெசென்ட்லி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியனில் 10 இருக்குது. ஸோ ஸ்டேட்லேருந்து 5 எடுத்து கன்கரண்ட்டில் வச்சுட்டாங்க. ஸோ 61 ஐட்டம்ஸ் இன் ஸ்டேட், கன்கரண்ட்டில் 52 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போது சப்போஸ் கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்குமே சமமான மீன்ஸ் சேமான ஒரு இதுதான் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் சேமான இருக்கிறது தான் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆச்சு அப்படின்னா அது யாரோட டெசிஷன் ஃபைனலாக இருக்கும்னா பார்லிமெண்ட்டோட டெசிஷன். அந்த இடத்துல லா ஆஃப் பார்லிமெண்ட்டுங்கிறது உள்ளே வரும். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 5 ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன அப்படின்னா எஜுகேஷனுங்கிறது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் காமன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் சுப்ரீம் அண்ட் ஹைகோர்ட். இந்த 5ம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அதாவது நம்ம இப்போ அளவெடுக்கிறோம் இல்லைங்களா அது, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ப்ரொடெக்ஷன்,
அதே மாதிரி நம்மளோட ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தவிர மீதி இருக்க கோர்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் நுகர்வோர் கோர்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாமே ஸ்டேட் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு இந்த 5. ஆனால் இதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது போத் ஸ்டேட்டுக்கும் இருக்கணும் சென்ட்ரலுக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இதை கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அவங்க நேர்கோட்டுக்குள்ள தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் இதுக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸ், அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. ஸோ தே ஹாவ் பவர் டு மேக்ஸ் லாஸ் அண்ட் ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு கம்பெனி கூட ஏதாவது கூட அந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க இல்லையா, இப்போ ஓஎன்ஜிசி இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை அங்கீகரிக்கிறதுமே தட் மைட் பி இன் எனி ஸ்டேட். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தாலுமே தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்து அந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க அப்படின்னாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை அங்கீகரிக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை அங்கீகரிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபினான்சியல் ரிலேஷன்ஷிப், இது வந்து ஆர்டிகல் 268லேருந்து ஆர்டிகல் 293 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பார்ட் 12 இருக்குது. ஷெட்யூல் 7th ஷெட்யூலில் கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் யூனியன் லிஸ்ட் இருக்குது. இது வந்து பார்ட் 12 ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வருது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வரியும் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வரியும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பெட்ரோல் வந்து நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வரி இம்போஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு வரி இம்போஸ் பண்ணுவாங்க. இதே பெட்ரோல் விலை வேறு ஸ்டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா வேறு விலையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட டேக்ஸ் ப்ரைஸ் வந்து வேரியாக இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது ஆல் ஓவர் இந்தியா சேம் வரியாக தாங்க இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கக்கூடிய வரி வந்து அவங்களோட நிதி சுமை, அதாவது இல்லை அவங்களோட நிதி பற்றாக்குறைக்கு வேண்டி வாங்குவாங்க, இல்லை அவங்களோட நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு வேண்டி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வரி வாங்குவாங்க. அந்த வரியை அவங்க ஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குற வரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். எதை வச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிறத வச்சு தான் இங்கே பகிர்ந்து எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க. சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், சில ஸ்டேட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாதுங்களா, அந்த ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ணும். ஃபினான்ஸ் கமிஷன் யாருனால அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 280 சொல்கிற மாதிரி அந்த 280 ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபினான்ஸ் கமிஷன் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதாவது வரி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சஜஷன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னா 1983 சர்க்காரியா கமிஷனை உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்டேட் லெவலுக்கும் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை என்கொயர் பண்ணுறதுக்கு வேண்டி, மீன்ஸ் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா இல்லை இந்த ரூல்ஸை மாற்றணுமா அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு என்கொயரி கமிஷனை கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 247 சஜஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் 180 வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 1990 இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூயினோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1969 3 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட சேர்மனாக இருக்கிற பார்த்தீங்கன்னா டாக்டர் PV ராஜமன்னார். எதுக்காக அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கான அந்த இன்பிட்வீன் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து அதுக்கான ஏதோ கொஷின்ஸ் இருக்கா, அதில் தான் மாற்றணுமா அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்கொயர் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த கமிட்டியை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டூயினோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இத்தனை நேரம் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பேசிக்காக கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டை எப்படி கவர்ன் பண்ணணும், எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கிறதா கான்ஸ்டியூஷன். இப்போது அந்த சில சட்டங்களை நம்ம வந்து சில தேவைகளுக்காக மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்போ எக்ஸாம்பிளாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து அப்போ வந்து சாமானிய மக்களுக்கு இன்டர்நெட் இருந்துச்சா இந்த கான்ஸ்டியூஷன் புக் எழுதும் போதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இப்போ வந்து இன்டர்நெட்டுங்கிறது எல்லா பக்கமுமே இருக்குது. அதில் சூதாட்டங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ நம்ம எழுதணும் இல்லைங்களா, அந்த சட்டத்தை நம்ம சீர்திருத்தி அமைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா சட்ட சீர்திருத்தம் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம ஆல்ரெடி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு தனியாக ஆர்டிக்கலும் எழுதியிருக்காங்க. ஆர்டிகல் 368 இட் டீல்ஸ் வித் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்.
இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 20ல் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சட்டத்தை மாற்றணும், ஒரு சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான பில்லை பாஸ் பண்ணணும், அதாவது மசோதா தாக்கல் செய்யணும் 2 ஹவுசஸ்லையும், அதாவது லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ், ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், மசோதாவை தாக்கல் பண்ணணும். அந்த மசோதா 2 ஹவுஸ்லையுமே அக்செப்ட் ஆகணும். அதாவது பார்லிமெண்ட், அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் வந்து அக்செப்ட் ஆகணும். அது எப்படி அக்செப்ட் பண்ணணும்னா 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அதில் மெஜாரிட்டி எடுப்பாங்க. அந்த 2/3 மெம்பர்ஸுமே வந்து ஓட்டிங் போடணும். மெஜாரிட்டி பாஸ் ஆகணும் இல்லைங்களா? இப்போ 10 பேர் வச்சுட்டு 10 பேருமே சொல்லிட்டாங்க மெஜாரிட்டி அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாதுங்களா? இப்போ 150 பேர் அந்த பார்லிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா மினிமம் 100 பேர், அதாவது 2/3% வந்து இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பில்லை வந்து மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லை வந்து பிரசிடெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. பிரசிடெண்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து சரி ஓகே இதை அமெண்ட்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒரு சட்டத்தை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட்டை எந்தெந்த மாதிரி டைப்ஸில் நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட். நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட். இது போக ஸ்பெஷல் மெஜாரிட்டிஸும் இருக்குது. இந்த மாதிரியும் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட்டை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தலாம். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ரைட்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ரைட்டிஃபிகேஷனாக இங்கே ஒரு கிவன் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவல் மாதிரி கொடுப்பாங்க, எங்களுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியும் சில ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து மாற்றி அமைக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான முறையில் வந்து சட்டங்கள் சீர்திருத்தம் பண்ணலாம். கான்ஸ்டியூஷன் ரீஃபார்மேஷன் கமிஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஸோ 2000 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஒரு நேஷனல் கமிஷன் ஹெட்டட் பை எம்பி வெங்கடாச்சாரியா வந்து ஒரு நேஷனல் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி நடந்துட்டுருக்கு, கரெக்டாக நடந்துட்டுருக்கா, மக்களுக்கு வந்து அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேண்டி வந்து இந்த கமிஷனை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2007 ஒரு 3 மெம்பர் கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. அதோட ஹெட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புஞ்சி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த கமிஷன் உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்கணும். ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, வேரியஸ் லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கான இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி கரெக்டாக இருக்கா, அப்போ ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கான இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி நிறையா விஷயத்தை வந்து பார்க்குறதுக்கு வேண்டி இந்த 3 மெம்பர் கமிஷனை வந்து உருவாக்குறாங்க. இது புக்கில் பார்த்தீங்கன்னா கடைசி டாப்பிக்காக இருக்கும். நான் ஒரு ஃப்ளோவில் போகலைங்க, புக்கில் இருக்கிற மாதிரியே போகலை. ஸோ நான் எப்படி படிச்சனோ அந்த மாதிரி தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பிரஜை வந்து அந்த நாட்டுக்கு ஆற்றக்கூடிய அடிப்படை கடமைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதை வந்து எங்கேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போது இது கிடையாது. ஆனால் இது எங்கேருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் USSR ரஷ்யாவிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து 1976 காங்கிரஸ் பார்ட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா சர்தார் ஸ்வராஜ் சிங் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி. அண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி எப்போ நடந்துச்சுங்க? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது என்னன்னு சொல்லுவாங்கங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நியூ பார்ட்டை ஒன்று இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதாவது பார்ட் 4A நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போது பார்ட்ஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சுங்க, அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு பார்ட் ஆட் பண்ணுறாங்க, பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காக. ஸோ 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் நேஷனல் ஆந்தம் அண்ட் ஃப்ளாக். ஸோ ஆப்வியஸ்லி இந்தியன் சிட்டிசனாக இருக்கும்போது இந்தியன் ஃப்ளாகையும் இந்தியன் நேஷனல் ஆந்தமையும் கண்டிப்பாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் செரிஷ் நோபல் ஐடியாஸ். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ பார்த்தீங்கன்னா சில ஸ்லோகன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேமஸாக பேசியிருப்பாங்க. அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே நம்ம எப்போவுமே மதிக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ப்ரொடெக்ட் சுபினியாரிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. சுபினியாரிட்டி யூனிட்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையை வந்து நம்ம எப்பவுமே காப்பாற்றணும், இந்தியாவோட ஒற்றுமையை நம்ம எப்பவுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபரெண்ட் கண்ட்ரி அண்ட் நேஷனல் சர்வீஸ். ஸோ நம்ம நாட்டுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வருது, இன்டர்னலாவோ இல்லை எக்ஸ்டர்னலாவோ நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ டு ப்ரொமோட் காமன் பிரதர்ஹுட். ஸோ பிரதர்ஹுட்னா என்னங்க? தோழமை, அது எப்பவுமே போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட வளத்தை கல்ச்சரை ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாத்து வைக்கணும். நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதாவது நம்மளோட லேக்ஸ், நம்மளோட ரிவர்ஸ், ஓஷன்ஸ் இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாமே நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரெஃபார்ம்.
ஸோ இதெல்லாம் மனிதநேயம் அப்படிங்கிறது இருக்கணும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எப்பவுமே சேஃப்கார்ட் பண்ணணும். அதுக்கு எந்த பிரச்சனையுமே அதையும் எப்பவுமே வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் அன் அஃபென்ஸ். ஆக்சுவலி உங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டி ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் நேஷன் டு ஹையர் லெவல்ஸ். நம்மளோட நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா இந்தியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட நாலேஜ்லாம் யூஸ் பண்ணி நம்ம நேஷனுக்கு எப்பவுமே ப்ரௌடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருந்துச்சு எப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும்போது இந்த இயர் ஆஃப் 1976. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆட் பண்ணுறாங்க. ஸோ 51A என்ன ஆர்டிக்கலுங்க, இட் கான்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நெக்ஸ்ட் 51AK இன்னொரு ஆர்டிக்கல் கொண்டு வராங்க. தட் இஸ் all citizens of India or parents should give an opportunity to their children to study up to the age of 6 to 14. அதாவது 6 to 14 வரைக்கும் எல்லா சில்ட்ரனுக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த லெசனில் இன்னும் என்னென்ன லெஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டிவ் பாலிசியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் நிறையா வரும். அதுக்கான ஷார்ட்கட்டோட பார்ப்போம். ஸோ அட் த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குங்கிறதையும் பார்ப்போம்.